ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் மனதை புரிந்து கொள் என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு முதியவர்கிட்ட ஒரு நடுத்தர வயசு மனுஷன் நான் என் வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னானாம். அதற்கு அந்த முதியவர் ஏன்னு கேட்டாராம். அவன் சொன்னானா, என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னானா. அதற்கு அந்த முதியவர் சொன்னாராம், உன்னைய கஷ்டப்படுத்துறது உன் மனசுதான் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அப்படியான்னு கேட்டானாம். இதிலிருந்து நான் எப்படி விடுபடுறதுன்னு அவன் கேட்டானாம். மனசை புரிஞ்சுக்கோ, அது போதும்னு அந்த பெரியவர் சொன்னாராம். எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அவன் கேட்டானாம். நான் ஒரு கதை சொல்றேன், அதுல இருந்து புரிஞ்சுக்கோன்னு அந்த பெரியவர் சொன்னாராம். ஆசையா ஒரு பூனைய வளர்த்தாராம் ஒருத்தர். அந்த பூனை ஒரு நாள் எலியை பிடிச்சுக்கிட்டு வந்துச்சான். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். மறுநாள் அந்த பூனை அவர் ஆசையா வளர்த்த கிளியை பிடிச்சுக்கிட்டு வந்துச்சான். அது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சான். இன்னொரு நாள் அந்த பூனை எங்கேயோ போயிட்டு காட்டுல இருந்து ஒரு குருவியை பிடிச்சுக்கிட்டு வந்துச்சான். இப்போது அவருக்கு சந்தோஷமும் இல்லை, வருத்தமும் இல்லை. எதையாவது பிடிக்கிறது பூனையோட சுபாவம்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கிறப்ப இன்பமா, தனக்கு பிடிச்ச கிளியை பிடிக்கிறப்ப துன்பமாவும், தனக்கு சம்பந்தமே இல்லாத குருவியை பிடிக்கிறப்ப இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. மனசை புரிஞ்சுக்கிட்டா மகிழ்ச்சியா வாழலான்னு அந்த பெரியவர் கதையை சொல்லி முடிச்சாராம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.